வணக்கம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் கரடிகள் பூந்து சும்மா விளாண்டுருச்சு போல தெரியுது. சும்மா எதை பார்த்தாலும் எந்த ஸ்டாக் பார்த்தாலும் ரெட் ரெட்டாக தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு 420 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. 22,124 புள்ளிகளில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 1.86% வந்து இது. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 73,198 புள்ளிகள் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 1,414 புள்ளிகள் வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு 1,705 புள்ளிகள் அடித்து துவச்சி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி அன்றைக்கி 57,063 புள்ளிகள் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3% இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 48,344 புள்ளிகள் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 400 புள்ளிகள் கிட்ட குறைஞ்சிருக்கு. 0.82% இன்றைக்கி அது குறைஞ்சிருக்கு. மிட்கேப் பார்த்தோம் அப்படின்னா 47,915 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. 1,222 பாயிண்ட் குறைஞ்சி 2.5% வந்து அதுவும் குறைஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா 14,700 புள்ளிகள் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. 456 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. 3% கிட்டத்தட்ட அதுவும் க்ளோஸு. இன்றைக்கி நிஃப்டியில் எதை பார்த்தாலும் ஐடி இண்டெக்ஸில் இன்றைக்கி பெரிய அடி, எஃப்எம்சிஜி பெரிய அடி. ஸோ இந்த மாதிரி எதை பார்த்தாலும் அடி துவச்சி எடுத்திருக்காங்க. இன்றைக்கி எந்த பங்கையும் விட்டு வைக்கல. அதே மாதிரி இதில் வந்து நிஃப்டியில் இன்றைக்கி கான்ட்ரிபியூட் பங்குன்னு பார்த்தா வெறும் 5 பங்குகள் தான். வெறும் HDFC வந்து ஒரு 46 புள்ளிகள் வந்து இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி அதில் இருந்து கோல் இந்தியா ஒரு 3, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒரு 3.29, ட்ரெண்டு கூட கடைசி நேரத்தில் தான் வந்து அது வந்து ஹைக் கொடுத்தது. ஸோ மீதியெல்லாம் வந்து இன்றைக்கி அடி தோச்ச ட்ரெண்ட். இன்றைக்கி இன்ஃபோசிஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4.34% குறைஞ்சிருக்கு. பாரதி ஏர்டெல் 4.86, TCS இன்றைக்கி குறைஞ்ச மஹேந்திரா கிட்டத்தட்ட 5% குறைஞ்சிருக்கு. ICICI பேங்க் ஒரு 1.5% குறைஞ்சிருக்கு. டாடா மோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 4.3% குறைஞ்சிருக்கு. ITC ஒரு 1.64%. அதே மாதிரி டைட்டன் வந்து அதுவும் ஒரு 4.5% குறைஞ்சிருக்கு. சன்ஃபார்மா ஒரு 3% குறைஞ்சிருக்கு. SBI ஒரு 2.25% குறைஞ்சிருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு 2.25% குறைஞ்சிருக்கு. STL டெக் வந்து ஒரு 3.32% குறைஞ்சிருக்கு. டெக் மஹேந்திரா நல்ல ஒரு இறக்கம் கொண்டிருக்கு. 6.32% வந்து இறங்கியிருக்கு. கோட்டக் மஹிந்திரா ஒரு 2.5% இறங்கியிருக்கு. இல்லை LNT, மாருதி. ஸோ இதில் ரிலையன்ஸ் இன்றைக்கி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப கம்மி. அதை இறங்கவே இல்லை. 1,200 ரூபாயில் 1,200 ருபீஸில் இன்றைக்கி அது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரி, விப்ரோ ஒரு 5% இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இறங்கின பங்குகள் பார்த்தா இதுதான் வந்து இன்றைக்கி நெக்ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு நல்ல சாத்தியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நடந்தது. ஏன் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா காரணம் வந்து இன்றைக்கி வந்து MCI இண்டெக்ஸ் வந்து ரீசஃபல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கிய காரணம். அவங்ககிட்ட இருக்க போர்ட்ஃபோலியோ வந்து இன்றைக்கி ரீசஃபல் பண்ணதுனால, அதே மாதிரி ஏதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் சரி, நம்மளோட DIஸும் சரி, இன்றைக்கி அதாவது ரீசஃபல் பண்ணது இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு காலத்தில் கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி குளோபல் ட்ரேட் டென்ஷன், US பிரசிடென்ட் வந்து டாரிஃப் போட்டது வந்து மெக்சிகோ அண்ட் கனடாவுக்கு வந்து மார்ச் 4ஆம் தேதியில் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ அது ஒரு டென்ஷன் மார்க்கெட்டில். அது ஏற்கனவே வந்து அந்த டென்ஷன் கடந்த ஒரு 20 நாளாகவே இருக்குது. அது மார்ச் 4ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதே மாதிரி சைனாக்கு வந்து அடிஷ்னல் டாரிஃபாக ஒரு 10% வந்து நம்ம ட்ரம்ப் சார் போட்டிருக்காங்க. அது ஒரு பஞ்சாயத்து இதில். அதுமாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவுட்ஃப்ளோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக கண்டினியூஸாக வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் $25 பில்லியன் வந்து வெளியில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அவுட்ஃப்ளோ எடுத்தது அவங்க இப்படி கணக்கு பார்த்தோன்னா 5 மாதமாக அவங்க எடுத்தது கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் வந்து வித்துட்டு வெளில போயிருக்காங்க இது வரைக்கும். ஸோ நம்ம மொத்தம் டோட்டல் மார்க்கெட் வந்து $1 ட்ரில்லியன் வந்து அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து அவங்களுடைய இது மட்டும் பார்த்தோன்னா ஒரு 25 பில்லியன் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து செப்டம்பர்லேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1996க்கு பிறகு கன்சிக்யூட்டிவாக ஒரு 5 மாதம் இறங்குறது அப்படின்றது இப்போ தான். ஸோ சென்செக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப டவுன் ஆனது எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 947 புள்ளிகள் வந்து 25/11/91 வந்து சென்செக்ஸோட புள்ளிகள் பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் லோ. இது வந்து சென்செக்ஸோட நான் சொல்கிறது ஆல் டைம் லோ வந்து 947 பாயிண்ட் வந்து 25/11/91 வந்து அங்கேருந்து நம்ம சென்செக்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ சென்செக்ஸ் வந்து ட்ராவல் ஆனது வந்து இப்போ ஏற்கனவே ஒரு 88,000 கிட்ட போயிட்டு திரும்ப வந்து 73,000 புள்ளிகள் கிட்ட வந்து இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதேமாதிரி சென்செக்ஸோட ஆல் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 85,978. அது வந்து எப்போனா 27/9/2024 அந்த செப்டம்பர் வரை அந்த லாஸ்ட் பீரியட் நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி இருந்த பீரியட் வந்து 85,978ன்றதுலேருந்து இப்போ நம்மளுடைய இது வந்து எதுக்கு வந்துருக்குன்னா 73,000 கிட்டத்தட்ட ஒரு 15,000 புள்ளிகள் வந்து சென்செக்ஸ் இறங்கியிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 புள்ளிகள் கிட்டத்தட்ட இறங்கியாச்சு. நம்ம 26,700 26,000 கிட்டத்தட்ட இருந்தோம். அதுலேருந்து நம்ம வந்து இப்போ 22,125 அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்கும். இன்னும் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 21,800 அடுத்த லோ லெவல். அதை வந்து உடைக்கதான் நம்ம பார்க்கணும்.
21,775லேருந்து 21,800ன்றது ஒரு அடுத்த ஒரு நல்ல லெவல் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ரீபவுண்ட்ஸ் ஆகணும் நமக்கு மார்க்கெட். ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்குற லெவல் கிட்டத்தட்ட வந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18,900 கிட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது அந்த இதை உடச்சிதுன்னா அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னா அதுதான் வந்து லெவலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம முக்கியமான ஒரு லெவல் கிட்டத்தட்ட வந்திருக்கு நிஃப்டி 21,800 அந்த லெவல் வந்து உடைக்காமல் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். மார்க்கெட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் கண்ட பங்குகள்னு பார்த்தீங்கன்னா வெறும் 480 ஸ்டாக் மட்டும்தான் அந்த நீங்கள் ப்ராடர் மார்க்கெட்டில் ஏற்றம் கண்டிருக்கு. அதாவது இது என்எஸ்சியில் நீ இறங்கிய பங்குகள்னு பார்த்தீங்கன்னா 2,428 பங்குகள் இன்றைக்கி அடி தோச்சி எடுத்த பங்குகள் இன்றைக்கி. அதேமாதிரி 52 வாரம் ஹை பார்த்தோன்னா ஒரு 8 பங்குகள் மட்டும்தான் 52 வாரம் ஹை பங்குகள் இன்னைக்கு லெவலில். அதேமாதிரி 52 வாரம் லோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு நாள் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 789 ஸ்டாக் கிட்டத்தட்ட 52 வீக் லோ கிட்ட வந்திருக்கு. பெரும்பாலான நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட அதில் அந்த லெவலில் வந்துச்சு. அதேமாதிரி நீங்கள் அப்பர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 29 ஸ்டாக்ஸ் தான் அப்பர் சர்க்யூட். லோயர் லெவல் ஸ்டாக்ஸ் லோயர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 317 பங்குகள் இன்றைக்கி லோயர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ் அடித்து தோச்சி எடுத்து நீங்கள் நிறுத்திட்டாங்க இன்றைக்கி எல்லாத்தையும். அதேமாதிரி அடுத்த Q4 ரிசல்ட் கூட வந்து அதாவது ஒரு நல்ல முறையில் வராது அப்படின்ற ஒரு இன்றைக்கி அந்த ஒரு பரபரப்பும் வந்து இருந்திருக்கு மார்க்கெட்டில். Q4 ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவு இருக்காது அப்படின்ற ஒரு பரபரப்பு இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி Q3 ரிசல்ட் ஏர்னிங்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவு எதிர்பார்த்த அளவு இல்லாத காரணத்தால் Q4 ரிசல்ட் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த Q4 ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து Q4 ரிசல்ட் வந்து இந்த ஏர்னிங் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டில் வந்து அது ஒரு அந்த உடைய இதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதேமாதிரி நம்ம பேசவே தேவையில்லை. ஸோ டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே போகுது, நம்மளுடைய கரன்சி வந்து வீக் ஆகிட்டே போகுது அப்படின்றது அது ஒரு காரணம். அதுக்கு இன்னொரு முக்கியமான அடுத்த மேஜர் காரணம் அப்படின்னா சைனாவோட மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மார்க்கெட்டில் இருக்கிற பைசாவும் இப்போ வந்து செல் இந்தியா இன்வெஸ்ட் இன் சைனா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற எஃப்ஐஎஸ் வந்து இங்கே விற்றுட்டு சைனாவில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்தது சைனா மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய இது. இங்கே இருக்க எஃப்ஐஎஸ் செல்லிங்கோட பைசா ஃபுல்லாக எங்கே போகுது அப்படின்னா சைனா மார்க்கெட்டு போகுது. சைனாவில் வந்து இன்றைக்கி அவங்களோட மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம மார்க்கெட்டை அதாவது நம்ம மார்க்கெட்டை வந்து இது பண்ணி பார்த்தோம். நம்ம மார்க்கெட் வந்து சரியாக இது படலை அவங்களுக்கு. ஸோ அதனால் இங்கே செல் இந்தியான்னு சொல்லி இங்கே இருக்க ஸ்டாக்ஸ்லாம் விற்றுட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சைனாவை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருடைய அதுமாதிரி யூஎஸில் பாண்ட் மட்டும் அவங்க வந்து நல்லா இருக்குது. பாண்ட் அதாவது யூஎஸில் போடுற பாண்ட் ஈல்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ யூஎஸோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்து இங்கேருந்து அந்த யூஎஸ் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டை கவுந்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அதே மாதிரி இன்றைக்கி கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதத்தில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பெரிய லெவல் விழுந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன். கடந்த ஒரு மாதத்தில் இறங்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அது பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 40% இறங்கியிருக்கு. ஜென் டெக்னாலஜிஸ் இறங்கியிருக்கு, ஒரு 38% இறங்கியிருக்கு. நட்கோ ஃபார்மா ஜென் டெக்னாலஜி 1696 1045 ரூபா ட்ரேட் ஆகுது. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 370 222 ரூபா. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பீர் கம்பெனி. ஸோ அதாவது நம்மளுடைய லிக்கர் கம்பெனி. ஸோ அது ஒரு ஸ்டாக், நல்ல கம்பெனி ஸ்டாக் தான். இருந்தாலும் வந்து ஆடிக்காத்தில் அம்மியே பறக்குமாங்களா, அது மாதிரி அந்த அம்மி பறக்கும்போது இந்த ஸ்டாக்லாம் எங்கே பறக்காமல் இருக்குமா? அதுமாதிரி நட்கோ ஃபார்மா 34% இறங்கியிருக்கு. கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் 33% இறங்கியிருக்கு. சொனாட்டா சாஃப்ட்வேர் 32% இறங்கியிருக்கு. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் ஒரு 32% இறங்கியிருக்கு. அசோகா பெல்கான் 32% இறங்கியிருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் ஒரு 32% இறங்கியிருக்கு. ஆர்ச்சர் ஃபார்மா ஒரு 32% இறங்கியிருக்கு. பிஎம்எல் இறங்கியிருக்கு. அதே மாதிரி பெரிய லெவலில் சன் ஃபார்மா அட்வான்ஸ் ஒரு 30% இறங்கியிருக்கு. டெக்ஸ்மேக் ஒரு ரயில் இன்ஜின் ஒரு 28% இறங்கியிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அல்ட்ராடெக்லேருந்து ஒரு நாங்களும் வந்து புது பிஸ்னஸ் அதாவது வயர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது தான். நேற்று வயர் ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு அடித்து வச்சு எடுத்துட்டாங்க நேற்று. அதில் விழுந்த கம்பெனி ஆர்ஆர் கேபிள் வந்து ஒரு 29% விழுந்திருக்கு நேற்று. அதாவது ஒரு மாதத்தில் விழுந்தது. வெல்ஸ்பன் லிவிங் பார்த்தீங்கன்னா 28% விழுந்திருக்கு. லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் 28% விழுந்திருக்கு. 76 ரூபாலேருந்து 55 ரூபாய் வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் 323 ரூபாலேருந்து 233 ரூபா வந்திருக்கு. 27% விழுந்திருக்கு. அதே மாதிரி தானி, ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ், ஜெய்கார்ப், கான்கட் பயோடெக், சுலா வினியார்ட்ஸ், பிடிசி இண்டஸ்ட்ரி, எம்எம்டிசி, ஸ்வான் எனர்ஜி, தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா 26% விழுந்திருக்கு.
அதே மாதிரி மார்ஃபன் லேப்ஸ் டிடகர் ரயில் இன்ஜின் 947 ரூபாலேருந்து 698 ரூபாய் வந்திருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய 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 லெவல் இறக்கமாக இருக்கும். அது நான் சொல்கிறேன் ஒரு மாதத்தோட இது மட்டும் தான் இறக்கத்தை மட்டும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி எம்எஸ்டிசி பார்த்தீங்கன்னா 554 434 ரூபாய் வந்திருக்கு. ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு வந்திருக்கு. 25% குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் இது மாதிரி இறக்கத்தில் இறங்க வந்திருக்கு. ரயில்டெல் கார்பரேஷன், குஜராத் மினரல், ரயில்டெல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% இறங்கிருக்கு. போன மாதத்தில் 373 ஸ்டார்ட் ஆச்சு, இந்த 280 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிராவிட்டா பார்த்தீங்கன்னா 2103 ரூபாயிலேருந்து 1588 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி சன்மான் கேபிட்டல் 1145 ரூபாய் 110 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து பாரதீப் பாஸ்பேட் 114 ரூபாயிலேருந்து 86 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் 90 ரூபாயிலேருந்து 68 ரூபா 23% க்ளோசிங். அட்கோ 215 ரூபா 165 ரூபா. ஸோ முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெரிய லெவல் இறங்க. டெலிவரி 323 ரூபா 250 ரூபா. கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் 77 ரூபாய் 69 ரூபா. ரயில் விகாஸ் நிகம் 332 ரூபா இப்போ ட்ரேட் ஆகிற விலை. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை 700 ரூபா. பிரின்ஸ் பைப் 362 ரூபாலேருந்து 283 ரூபா 21% இறங்கியிருக்கு. ஸோ அதானி க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் ஒரு 22% இறங்கியிருக்கு. இப்போ இன்றைக்கி ட்ரேடாக லாஸ்ட் ப்ரைஸ் 774 இன்றைக்கி அதனுடைய ப்ரைஸ். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் அதே மாதிரி நம்மளோட ரிலையன்ஸ் குரூப்போட ஒரு கம்பெனி இது 325 ரூபாலேருந்து 255 ரூபா ட்ரேட் ஆகிருக்கு. இது ஒரு இன்றைக்கி 22% இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஆனந்த்ராஜ் டேட்டா சென்டர் ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாலேருந்து இறங்கி வந்து 463 ரூபாவில் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த மாதத்தில் இறக்கும் பார்த்தீங்கன்னா 21% இறங்கியிருக்கு. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் இன்றைக்கி 21% இறங்கியிருக்கு. அப்புறம் வந்து பாரத் டைனாமிக் பிடிஎல் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு 20% இறங்கி 974 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேரமல் ஃபார்மா 191 ரூபா 20% இறங்கியிருக்கு. அது மைண்ட் ட்ரீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5880 ரூபாலேருந்து 4663 ரூபாவில் வந்து நீங்கள் இது ட்ரேட் ஆகிருக்கு. ஐஆர்எஃப்சி முக்கியமான ஸ்டாக்கு 142 ரூபாலேருந்து 112 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த மாதம் மட்டும் 20% குறைஞ்சிருக்கு. ஐடியா ஃபோர் டெக்னாலஜி 452 365 ரூபா வந்திருக்கு. அதுமாதிரி கேம்ஸ் வந்து 3152 ரூபாய்க்கு வந்திருக்கு. 20% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தா 50% இறங்கியிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ஜூபிட்டர் வேகன் 363 ரூபாலேருந்து 290 ரூபா 20% இறங்கியிருக்கு. கிட்ட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 60% கிட்ட 60% 70% இறங்கியிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு. வருண் பேவரேஜஸ் 541 ரூபாலேருந்து 435 ரூபா கிட்டத்தட்ட 50 வீக் லோ உடச்சிருக்கு. 20% இறங்கியிருக்கு இந்த மாதத்தில். ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் மட்டும் 20% இறங்கியிருக்கு. ரைட்ஸ் அதே மாதிரி 252 ரூபாலேருந்து 204 ரூபா 19% இறங்கியிருக்கு. ஒரு ரயில்வேல ஒரு நல்ல நிறுவனம், கண்டினியூஸாக டிவிடன் தர ஒரு நிறுவனம் கூட. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா ஃபஸ்ட்டு, அதை கவனிச்சிக்கோங்க. டாடா கெமிக்கல்ஸ் 961 ரூபாலேருந்து 777 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு. 19%. அப்புறம் வந்து ஓரியன் க்ரீன் பவர் 14 ரூபாலேருந்து 11 ரூபா இறங்கியிருக்கு. 20% இறங்கி. இந்தியன் ஐஆர்எஃப்சி இந்தியன் ரினியூவபிள் இருக்கு இல்லையா, ஐஆர்இடிஏ 155 ரூபா வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. அது இன்றைக்கி மட்டும் ஒரு 6% இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட மந்த்லி பார்த்தீங்கன்னா 20% இறங்கியிருக்கு அந்த ஸ்டாக்கும். அப்புறம் வந்து லாய்ட்ஸ் மெட்டல் எனர்ஜி அது ஒரு 1020 ரூபா இந்த மாதம் மட்டும் 20% இறங்கியிருக்கு. ஸோ இது மாதிரி இப்போ நிறைய கம்பெனிகள். சிர்மா எஸ்ஜிஎஸ் 504 ரூபா 415 ரூபா ட்ரேட் ஆகிருக்கு. இந்த மாதம் இறக்கங்கண்ட பங்குகள் பார்த்தா 18% இறங்கியிருக்கு. இஏடி பேரி 822 ரூபாலேருந்து 675 ரூபா வந்திருக்கு. அது ஜோதி லேப்ஸ் 392 ரூபாலேருந்து 322 ரூபா. அப்புறம் ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 3700 ரூபாலேருந்து 3086 ரூபா கிட்டத்தட்ட 15% இறங்கியிருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் 812 ரூபாலேருந்து 680 ரூபா வந்திருக்கு. நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நிறைய பங்குகள் இருக்குது, அதெல்லாம் விட்டு இதெல்லாம் முக்கியமாக தெரியுது அந்த பங்குகள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 4953 4159 ரூபா இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இதுவும் 16% கிட்ட இந்த மாதத்தில் இறங்கியிருக்கு. பாரஸ் டிஃபென்ஸ் 1040 ரூபா 874 ரூபா கிட்டத்தட்ட 16% இறங்கியிருக்கு. எம்டார் டெக்னாலஜி 1532 ரூபா 1290 ரூபா இதுவும் கிட்டத்தட்ட 16% கிட்ட இறங்கியிருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 189 ரூபா 159 ரூபா 16% இறங்கியிருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் 6284 ரூபாலேருந்து 5294 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு. 15% இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக்கு. பயோகான் வந்து 302 ரூபா ட்ரேடாக 357 ரூபாலேருந்து 302 ரூபா ட்ரேடாக 15% இறங்கியிருக்கு பயோகான். எல்என்டி டெக்னாலஜி 5337 ரூபா 4534 ரூபா 15% இறங்கியிருக்கு. பாரத் ஃபோர்ஜ் 1195 ரூபாலேருந்து 1015 ரூபா. அதே மாதிரி டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா 740 634 ரூபா.
இது மாதிரி நிறைய பங்குகள் கிட்டத்தட்ட நம்ம கணக்கு எடுத்தோன்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட பெரும்பாலான பங்குகள் வந்து 50% மேலேயே இறங்கியிருக்கு. நல்ல பங்குகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பர் என்டர்பிரைசஸ் அதெல்லாம் கிட்டத்தட்ட 10% 15% இறங்கியிருக்கு. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9507 ரூபா 8157 ரூபா வந்திருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ வந்த ரேட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அது ஐபிஓ வந்து லிஸ்டான ரேட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கிட்ட லிஸ்ட் ஆச்சு. 1300 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இறங்கி 672 ரூபா வந்திருக்கு. இந்த மாதம் மட்டும் 14% இறங்கியிருக்கு டாடா டெக்னாலஜிஸ். ஐபிஓவில் வாங்கினவங்களுக்குலாம் ஒரு பெரிய லாஸில் இருக்கும். ஐபிஓ வந்த ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40% கிட்ட இறங்கியிருக்கும் எனக்கு தெரிஞ்சு டாடா டெக்னாலஜிஸ். கிரீஸ் காட்டன் 220 ரூபாய் ட்ரேட் ஆகுது. நியூஜென் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 933 ரூபாய் வந்துருக்கு, 14% இறங்கியிருக்கு. காரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 1930 ரூபா 14% இறங்கியிருக்கு. இதுவும் சென்சார் டெக்னாலஜிஸ் 850 ரூபாலேருந்து 737 ரூபா ட்ரேட் ஆகுது, 13% இறங்கியிருக்கு. இதுவும் மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா ஒரு முக்கியமான ஃபார்மா கம்பெனி 236 ரூபாலேருந்து 205 ரூபா ட்ரேட் ஆகுது, 13% இறங்கியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் 745 ரூபாலேருந்து 651 ரூபா. கொச்சின் ஷிப்பார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்ததுலேருந்து ஒரு 60% கிட்டத்தட்ட 60-70% இறங்கியிருக்கும் எனக்கு ஸ்டாக்கில் ரேட்லேருந்து. இப்போ இன்றைக்கி ட்ரேடாக ரேட் பார்த்தீங்கன்னா 1437 ரூபா, 11% இறங்கியிருக்கு இந்த மாதம் மட்டும். கிட்டத்தட்ட 50% மேலே இறங்கியிருக்கும். ஸோ ஐலேருந்து 50-60% ஐலேருந்து இறங்கியிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து விப்ரோ பார்த்தீங்கன்னா 312 ரூபாலேருந்து 277 ரூபா வந்து 11% இறங்கியிருக்கு இந்த மாதத்தில். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பங்குகள் வந்து ஏ குரூப்பில். எல்ஐசி 822 740 ரூபா வந்திருக்கு எல்ஐசி. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பங்குகள். அதுமாதிரி ப்ரிசிஷன் கேம்ஸ் ஆப்ஷன் ஒரு அந்த கம்பெனி அது வந்து 287 ரூபா 160 ரூபா வந்து 42% இறங்கியிருக்கு. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ரா 257 154 இந்த மாதம் இறங்கினது. இதெல்லாம் இது வந்து பி குரூப்பில் வர கம்பெனியில் இப்போ ரெண்டாவது நான் சொல்கிறது எல்லாமே. அதே மாதிரி ஒன் மொபிவிக்கு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அந்த ஐபிஓ ஸ்டாக்கு 425 ரூபாய்க்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ட்ரேட் ஆச்சு. இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 35% வந்து 270 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதுவும் எக்ஸிகாம் டெலர் சிஸ்டம்ஸ் 236 ரூபாலேருந்து 354 ரூபாய் வந்திருக்கு. பிளாக் பாக்ஸ் 555 ரூபாலேருந்து 373 ரூபா வந்திருக்கு. விஷ்ணு பிரகாஷ் 239 162 32% இறங்கியிருக்கு. குயிக்கில் டெக்னாலஜிஸ் 436 296 32% கிட்டத்தட்ட இதுவும் இறங்கியிருக்கு. வால்சந்த் நகர் 222 150 ரூபா இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 30% இறங்கியிருக்கு. விண்டேஜ் காஃபி 118 ரூபாலேருந்து 31% இறங்கி 60 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் இதுவும் வந்து லேட்டஸ்ட்டாக ஐபிஓ வந்த ஸ்டாக்கு 464 319 ரூபாய் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த மாதம் 30% இறங்கியிருக்கு. நிறைய ஐபிஓ வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய இறக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட டேம் கேபிட்டல் இந்த மாதிரி நிறைய இதை பார்த்தீங்கன்னா 40%-50% வரைக்கும் வந்த லிஸ்டிங் ஆன ப்ரைஸ்லேருந்து இறங்கியிருக்கு. நல்ல கம்பெனி அதில் டேம் கேபிட்டலில் நல்ல கம்பெனி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 211 இந்த மாதம் மட்டும் 28% இறங்கியிருக்கு. டேம் கேபிட்டல் ரோட்டோ பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 28% இறங்கியிருக்கு. அதுவும் இதெல்லாம் பெரும்பாலும் இறக்கம் கண்ட பங்குகள். நான் இறக்கம் கண்ட ஒரு நல்ல முக்கியமான கம்பெனிகள் லிஸ்ட் வந்து நம்ம குரூப்பில் நான் போடுறேன். ஸோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த கம்பெனி உங்களுக்கு தேவைப்படுறதோ அந்த கம்பெனி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் மார்க்கெட் இப்போதைக்குள்ளே இன்னும் ஸ்டேபிள் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம். தேவைப்படாமல் இதில் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். மார்க்கெட் இன்னும் கொஞ்ச நாள் 21,800 வருதா செக் பண்ண பார்க்கலாம். 21,800 வந்தால் இன்னும் கூட ஒரு 10% வரைக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடனே வந்து ஏறிடாது. அதுக்கு அடுத்த 21,800 ஒரு வாரம் 2 வாரம் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி தான் திரும்ப வந்து ஏற்றம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு அங்கே 21,800 வந்து 23,500 பிறகு தான் நம்மளோட நிஃப்டி வந்து ட்ரெண்ட் சேஞ்சுக்கு அதுதான் வந்து இப்போ முக்கியமான இடமா இருக்கும். 23,500 முக்கியமான இடமா இருக்கும். இப்போ 21,800 ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கும். 21,800 மார்க்கெட் நமக்கு கண்டிப்பாக திரும்பணும். அங்கேருந்து அதையும் உடச்சிது அப்படின்னா நம்ம இன்னொரு லாஸ் நமக்கு வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்குள்ளே நம்ம நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி ஏதோ ஃபியூஸ் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்தால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது இப்படியே தான் போகும். மார்க்கெட் வந்து சஸ்டைனபிள் லெவலில் தான் இருக்கும். 26,800 நம்மளோட ஏப்ரல் ரிசல்ட் மார்ச்சுக்கு ஆஃப்டர் ஏப்ரலுக்கு பிறகு தான் இன்னும் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு மாதத்தில் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் தொடரலாம். புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அதுதான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போகிற ஸ்டாக்கு தானே நீங்கள் இறங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா திரும்ப இறங்க தான் செய்யும். அதே மாதிரி இப்போதைக்குள்ளே லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சு ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்காதீங்க. இறங்கினாலும் இறங்கிட்டு போகுது. நீங்கள் இப்போதைக்கு இன்றைக்கி கூட மார்க்கெட்டோட ஸ்டேபிள் பயம் என்னதான் பயம்தான். கன்சூமர் லெவலில் அவங்க டிவி சேனல்ஸ் வந்து ஏற்றி விட்டு பயம் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும்.
கொஞ்சம் இறங்கிச்சு அப்படின்னா நிஃப்டி கிராஷ் அப்படி இப்படின்னு சொல்லி போகிற ஒரு நியூஸ் வந்து மக்கள் மனசில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்து பேனிக் செல்லிங்கை வந்து கொண்டு வந்துடுறாங்க. முதல்ல டிவி சேனல்ஸ், அந்த டிவி சேனல்ஸில் நியூஸ் கட் பண்ணாலே பாதி பேனிக் செல்லிங் தெரிஞ்சு குறைஞ்சிரும். மக்களை பயமுறுத்தி விற்க வைக்கிறது தான் பெரிய வேலையாக அந்த டிவி சேனல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மக்கள்கிட்ட ஒரு நிலையான ஒரு இது எதையுமே சொல்ல மாட்டேறாங்க. சிஎன்பிசி டிவி ஆகட்டும், இடி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு மக்கள் மனசில் வந்து பெரிய இது மாற்றத்தை கொடுக்க மாட்டாங்க. படித்தவங்க தான் சொல்கிறாங்க, பார்த்தா படித்தவங்களே மார்க்கெட்டில் பெரிய லெவலில் விற்கிறாங்க. படிக்காதவங்க மார்க்கெட் இவங்க படித்த அதே மாதிரி ஐசிஐசிஐசி என்னைக்கு ஒரு சும்மா இல்லாமல் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் எஸ்ஐபியில் போகிறதெல்லாம் வந்து வாயை திறந்து சொன்னாரோ, அதுலேருந்து மார்க்கெட் நமக்கு வந்து பெரிய லெவலில் இறக்கத்தை தான் காமிச்சிட்ருக்கு நமக்கு. அதாவது இந்த பெரிய சும்மா பேசுகிறவங்க வந்து பேசிட்டு போகலான்னு சும்மா பேசிட்டு போயிடுறாங்க. அது மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்ட் ஆக்கி விட்றது. இன்றைக்கி கிட்டத்தட்ட காலை ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இறக்கம் தான் அது பெரிய லெவலில் இறக்கத்தை கொண்டு போய் விட்டுருக்குன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். முக்கியமான விஷயம் அதுதான். டிவி சேனல்ஸ் பார்க்காம பேனிக் டிவி சேனல்ஸ் க்ளோஸ் பண்ணாலே மார்க்கெட் அது இறங்குறது குறைஞ்சிடும் போது தெரியுது. 10 அதாவது அது 50 புள்ளியில் இறங்கினா அவன் அதுக்குள்ளே 1000 புள்ளியில் இறங்கணும். சென்செக்ஸில் சும்மா இறங்கின மாதிரி ஒரு 300 புள்ளி மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு போட்டு பெரிய பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ஸ்டார்ட் ஆச்சு, இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு 3 பேர் விளக்கம் இது பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேனிக்கை வந்து மக்கள் மனசில் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டைமுக்கு ஒரு பங்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. விற்கணும்னு ஐடியா பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 1500 இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2000 இருந்தது, 1200 வந்திருக்கு, 1300 கிட்ட வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 700 அது நம்மக்கிட்ட அந்த 700 தான் ஒரு செப்டம்பர், அதாவது போன வருஷத்தில் அந்த ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 1300 இருந்த பங்கு தான் அங்கேருந்து ட்ராவல் ஆகி 2500 2000 கிட்ட போச்சு. திரும்ப அது வந்து அங்கேருந்து இறங்கி வந்துருக்கு. அது வந்து திரும்ப ட்ராவல் ஆகும்னு சொல்லி, ஏன்னா நல்ல கம்பெனி பங்குகள்லாம் திரும்ப ட்ராவல் பண்ணி திரும்ப மேலே தான் போகும், திரும்ப இறங்காது. அதே மாதிரி நீங்கள் நம்ம பங்கு வாங்கும்போது ஃபேஸ் வேல்யூ பார்த்து வாங்குங்க. அது முக்கியமான ஒரு இது. நல்ல பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல பங்குகள்லாம் வந்து மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக வந்து அந்த விஷால் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பங்கு கிட்டத்தட்ட 100 ரூபா ஃபீஸ் வேல்யூ, அது 10 ரூபா ஃபீஸ் வேல்யூ 100 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. அது பெரிய இறக்கம் கிடையாது. நல்ல பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பங்குகள்லாம் வந்து பெரிய இறக்கம் கொடுக்கல. அதாவது ஃபேஸ் வேல்யூ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1 இயரில் ப்ராஃபிட் பண்ணுற பங்குகள் 100 கோடி ப்ராஃபிட் பண்ணுற பங்கு வந்து 2500 3000 போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து திரும்ப உழுவுது. நம்ம மக்கள் வந்து ரேஞ்சு தான், அதாவது எவ்வளோ தூரம் சீக்கிரம் ஏறுதுன்னு பார்க்குறாங்க. அந்த பங்கு வந்து ஒர்த்தபிள் பங்காக நமக்கு வந்து லாங் டைமில் நல்லா இருக்குமா அப்படின்றத யாரும் பார்க்க மாட்டேறாங்க. முக்கியமான விஷயமா எடுத்துக்க மாட்டேங்க. ஒரு பங்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பங்குகள் இருக்குது. அந்த பங்கு பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த பங்கு பார்த்தீங்கன்னா 2500 3000 கிட்டத்தட்ட நிற்பி அதுலேருந்து ட்ரேட் ஆகுது ஒரு 2200 அந்த பங்கு சில பங்கு இல்லை. அதுக்கு வந்து வருஷத்தோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 100 கோடி தான். 100 கோடி வந்து 80லேருந்து 100 கோடி அந்த வருஷத்துக்கு கூட அவங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது. அதுதான் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஃபேஸ் வேலைக்கு அந்த 2200 அதிகம். நீங்கள் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா போட்டு 10 ரூபா பண்ணி ஃபேஸ் வேல்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ 10,000 ரூபா. ஒர்த்தபிள்னு பார்த்தா ஒர்த்தபிள் கிடையாது. அதே நீங்கள் விஷால் ரீட்டைல் ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அந்த ஸ்டாக்கோட பின்னேமே சொல்லிட்டேன். விஷால் ரீட்டைலோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஐபிஓ வந்த பங்கு தான் 100 ரூபா 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா, ஒரு வருஷத்துக்கு அவனும் 100 கோடி சம்பாதிக்கிறான். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா 100 ரூபா சீப்பாக கிடைக்கும். அந்த பங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேறாங்க. அது தூக்கி கொண்டு போய் வேறு ஒரு பெரிய பங்கு டெய்லி ஏறிட்டு போதா, டெய்லி 5% ஏறுதா 10% ஏறுதா அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு நல்ல பங்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அது கூட நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றத யாரும் இன்றைக்கி வந்து லெவலில் வந்து யாரும் பார்க்க மாட்டேறாங்க. முக்கியமான விஷயம் அதுதான், முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். அதை பார்க்காததுனால தான் பிரச்சனையே வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் வர்றது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாங்க, இது ஏறிட்டே போகுது வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே பின்னாடி விழுந்துட்டு நம்ம குரூப்பில் இருக்கிறதே கிட்டத்தட்ட எனக்கு இன்றைக்கி மட்டும் ஒரு 4 கால் 5 கால் எனக்கு வந்திருக்கு. நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது மாதிரி நிறையா பேர் ஃபோன் பண்ணி உடனே பேனிக் ஆகாமல் இறங்குது அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க, விட்டுருங்க. கவலை, அதாவது இறங்கிச்சு அப்படின்னா மார்க்கெட் இறங்குது அப்படின்னு கவலை விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. திரும்ப ஒரு 2-3 மாதம் கழிச்சு திரும்ப வந்து உங்கள் லெவலுக்கு வந்து மார்க்கெட் நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் உங்கள் லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம டெய்லி அதாவது நல்ல பங்குகள் வாங்கி நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற வந்து இது இருந்து நம்ம அது வந்து ஒரு ஹாபியாக வச்சுக்கலாம். அது வந்து மார்க்கெட் நல்லா இருந்தால் ஒரு 10% 20% நல்ல பங்குகள் கிடைக்குதா இறங்கும்போது திரும்ப விற்றுட்டு வாங்கிக்கலாம். அது ஒரு ஹாபியாக வச்சுக்கலாம். சில நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறோம் அப்படின்னா சில பங்குகளை வந்து நம்ம லாங் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் கற்றுக்கணும். இப்போ மாதிரி பங்குகள்லாம் நீங்கள் லாங் டைமில் கிட்டத்தட்ட 1990 ட்ராவல் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதனோட ஒர்த்தே வேறு. நீங்கள் அப்படியும் வந்து சில இன்வெஸ்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. சில இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் வந்து அந்த பங்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் வந்து டிக்சன் டெக்னாலஜி எடுத்துக்கோங்களேன். ரொம்ப லாங்கெலாம் போகணும். 2010 வந்து ஸ்டாக் தான் அது. அந்த ஷேரை வந்து ஒரு 30,000 வாங்கி வச்சுன்னா இன்றைக்கி 12 லட்ச ரூபா நீங்கள் அந்த ஷேர். நான் வாங்கலை, நானே வந்து உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். என்கிட்ட வேறு ஷேர் இருக்குது. ஆனால் நீங்கள் அதனோட ஒர்த்து வந்து 12 லட்ச ரூபா இன்றைக்கி. அது மாதிரி லாங் டைம் ட்ராவல் பண்ணும்போது அதனோட ஒர்த்து அதனுடைய போனஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம சேனல் இருக்கு இல்லையா, அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.